ஹலோ வியூவர்ஸ் வணக்கம். நான் உங்கள் தோசை இந்த வீடியோ நாங்கள் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்ரீ தில்லையம்பல பிள்ளையார் கோவிலுக்கு நாங்கள் ஒரு நேர்த்திக்கடன் வந்தாங்க. வந்த இடத்துல தான் நாங்கள் இந்த வீடியோ வந்து செய்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த கோயிலுக்கு வந்து நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. அந்த கோயில் வந்து இந்த சாவச்சேரிக்கு போகிற, அதாவது பருத்துறையிலேருந்து சாவச்சேரிக்கு போகிற இந்த கிளை ரோடு, இந்த சாவச்சேரி அம்மனுக்கு ஒரு காவட் ரோடு ஒன்று இருக்குது. அந்த காவட் ரோட்டில் தான் வந்து பரேக்கு அதில் ஒரு போட் ஒன்று இருந்தால் ஸ்ரீ தில்லையம்பல பிள்ளையார் ஒரு சின்ன போட் தான் இருக்குது ரோட்டு சைடில். அப்படியே அதுக்குள்ளே வந்து இந்த கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த கோயிலை பற்றி நம்ம முதல் வந்து நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டோம். அதை வந்து இந்த கால்நடை வளர்ப்புகளுக்கு, இந்த பசு மாடுகளுக்கு வருத்தம் வந்தால் இந்த கோயிலில் வந்து நேர்த்திக்கடன் அந்த பூசை பண்ணி அல்லது விபூதி பூசி அந்த மாதிரி அதை செய்யக்க வந்து அந்த மாடுகளின் வருத்தங்கள் வந்து நீங்கிறாமன்னு சொல்லப்பட்டது. இப்போ நான் இந்த வீடியோ எடுக்க முன்னாடி முடிவு கேட்டேன். அப்போ அந்த விஷயங்களை வந்து அவையும் சொல்லியிருந்தவன். இருந்தாலுமே நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் முன்னுக்கே சொல்லுவேன். இப்போ இது வந்து பயங்கர வழியாக இருந்தது தானே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து களவுகள் போகிறது, இது வந்து சுற்றி வர பெரிய வழி. ஆனால் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், வடிவாக இருக்கும், நல்ல நிறைய வேலையோடு இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் இது வரைக்கும் களவு போனது இல்லை, களவுன்ட்டு சொல்லி கொண்டு போனது இல்லை என்று சொல்லி மாறுக்கு பாத்திரம் கொண்டு போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் போகிற. நான் சொன்னேன் களவுன்ட்டு இந்த கோயிலை இது வரைக்குமே ஒன்றும் போயில்லைன்னு சொல்லியிருந்தவன். அது மட்டும் இல்லை, இந்த கோயிலில் இன்னொரு விஷயம் சொல்லி சொன்னால், இந்த முருகண்டி கோயிலில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முதல் வந்து கோயில் வந்து சின்ன கூரையாக இருந்தது. இப்போ ஓரளவு சண்டைக்கு பிறகு செய்ய என்ன செய்யணும்னா முதல் வந்து ஒரு சின்ன கூரையாக இருந்தது. பிறகு நிறைய பேர் ஃபண்டிங், நிறைய காசுகள் வேலைக்கு என்ன செய்யணும்னா அந்த கோயிலில் சைஸ் வந்து மாறும். அதான் நான் உள்ளுக்கு வந்து வெள்ளி வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி உள்ளுக்கு வந்து செலவழித்து கொண்டே இருப்பினோம். ஆனால் அந்த கோயிலுண்ட எல்லையோ அந்த கோயிலுண்ட முந்தி பார்த்த சின்ன சின்ன கோயில் நம்ம ஊருக்கு இருந்திருக்கும். அது வந்து நீங்கள் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா முந்தி இருந்ததை விட முந்தி 10 அடி சைஸில் இருந்தது 20 அடி 30 40 சொல்லி அது வளர்ந்துருக்கும். ஆனால் இந்த கோயிலும் முருகண்டி கோயிலும் கிட்டத்தட்ட ஒரே கன்செப்ட்லாம் இருக்கும். அந்த கோயில் ஆரம்பத்தில் இருந்த சைஸை விட இந்த கோயிலின் அளவு வந்து மாறாது. அது மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு எண்கோண வடிவில் தான் இது அமைப்பு இருக்குது. அந்த வீடியோவில் காட்டுறேன். அந்த எண்கோண அமைப்பும் வந்து இது வரைக்கும் மாற்றப்படவில்லை. எவ்வளோ காசு வந்தாலும், என்ன நிதி உதவி வந்தாலும், வேறு யார் கோயிலை கட்டித்தரப்படணும்னு சொன்னாலும் அந்த எண்கோண அமைப்பை வந்து இது வரைக்கும் மாற்ற மாட்டாங்க. இது வரைக்கும் மாற்றப்படவும் இல்லை. இது வந்து கால்நடை மட்டும் இல்லை, மனிதர்களுக்கு வந்து இந்த கோயில் வந்து மிக முக்கியமானதாக கருதப்படுகின்றது. நிறைய பேர் தங்களோட வாழ்நாளுக்கு, தங்களை கஷ்டங்களை துன்பங்களுக்கு முறையிட்டு கடவுள்கிட்ட நேர்த்திக்கடனாக வச்சு இது நடவேற்றணும் சொல்லி இன்றைக்கு வரைக்கும் மக்கள் வந்து என்னென்னு சொல்கிறது, குறைஞ்சது ஒரு நாளைக்கு 5 பொங்கல் 6 பொங்கல் சோறு இந்த மோதகம் வைக்கிற அது இதுன்னு சொல்லி நேர்த்திக்கடன் வந்து பயங்கரமாக இருக்குது. அண்ட் சும்மா ஏதாச்சும் நாங்கள் செய்ய வந்தாங்க. அந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்ச ஒரு 10 பேருக்கிட்ட வந்து குறைஞ்சது செய்யணும். ஆனால் நிறைய பேர் அங்காலயம் வந்து சமைக்கிற இடம் இருக்குது, இங்கே வந்து சமைக்கிற இடம் இருக்குது. மற்ற இந்த கோயிலுக்கு நீங்கள் வர போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் முக்கியம் நான் சொன்ன லொக்கேஷனை வந்து நான் பின் பண்ணி ஒரு டிஸ்கிரிப்ஷனில். இந்த கோயிலுக்கு நீங்கள் தாராளமாக வரலாம், உங்கள் நேர்த்திக்கடனை செய்யலாம், இல்லை நீங்கள் இந்த கோயிலை வந்து இந்த அதிசயங்களை உணர்ந்து கொள்ளலாம். ரெண்டாவது விஷயம் வந்து சொல்லி இந்த கோயிலுக்கு நீங்கள் வர போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இப்போ இந்த பாத்திரங்கள் வந்து கூடுதலாக இங்கே சமைக்கிறதுக்கு இருக்குது. ஆனால் நிறைய பேர் ஒரு டைமில் வந்து என்ன நடக்கும் தெரியாது. கூடுதலான பாத்திரங்கள், பெரிய டேசர்கள், இந்த இதெல்லாம் இருக்குது. நீங்கள் கொண்டு வர வேண்டியது முக்கியமாக பாய், நீங்கள் சமைக்கிறது தேவையான பாய். மற்றது உங்களுக்கு சுற்றுற திருவலகை அல்லது மிஷினில் வேணும்னா அது நீங்களாம் கொண்டு வரணும். இருந்து திருவலகுக்கு திருவலகையும் இங்கே இருக்குது. வேறு என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லி இந்த கரண்டியாக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கூடுதலாக இருக்குது. சின்ன உங்களுக்கு பாத்திரங்கள் தேவை. நிறைய பேர் வரைக்கும் அந்த நீங்கள் வந்து சமைக்கிறது மரக்கறி வெட்டுறேன்டாலும் சரி, வேறு தேவைகளுக்கு வந்து உங்களுக்கு பாத்திரங்கள் தேவைன்னா தயவு செய்து நீங்கள் அதெல்லாம் கொண்டு வரலாம். நீங்கள் தண்ணி வந்து இருக்குது, ஆனால் நீங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி தேவைன்னு சொல்லிங்கன்னா போத்தல்ல எனக்கு இங்கே இருக்கிறாங்க நீங்கள் தான் குடிக்கணும். ஆனாலுமே நீங்கள் வெளியிலேருந்து வாங்கினீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் போத்தல் தண்ணியோ சோடாவோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வாங்கி கொண்டு வந்துடுங்க. என்ன சொன்னால் இது கிட்ட ஒரு கடையும் இல்லை, ஒன்றும் தள்ளி போய் தான் நீங்கள் கடையில் சாமான்கிட்ட வாங்கணும். ஸோ இதுக்குமே உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸாக சொல்லுவேன். இந்த கோயிலுக்கு நீங்கள் வேறு முன்னுக்கு உங்களுக்கு தேவையான செல்ஃபாக தேவையான விஷயங்களை நீங்கள் கொண்டு வர்றது நல்லா. இதுக்கு பக்கத்தில் கடையாக குறைவு, பயங்கர குறைவு. இது பயங்கர வெளியான ஒரு பிரதேசம். இந்த கோயில் வந்து ஒரு சக்தி வாய்ந்த கோயிலாக நான் நிறைய தரம் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நானும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். எனக்கும் வந்து இது நல்ல ஒரு வாய்ப்பாக, நல்ல ஒரு இதாக வந்து எனக்கும் ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இனித்தான் நாங்கள் பூசையை பார்க்க போகிறோம். பூசைக்கு பிறகு வந்து நான் வந்து இந்த வீடியோ நான் முடிக்கணும். நீங்கள் பூசையை வந்து நான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் போடுறேன். வணக்கம். வணக்கம். இந்த கோயில் எங்கே இருக்கு? இந்த கோயிலுக்கு என்ன பேர்? இந்த கோயில் எங்கே இருக்குது? இந்த கோயிலில் என்ன சிறப்பம்சம் இருக்குன்றதை சொல்லுங்கள். ரோட் இந்த சரியாக எனக்கு இந்த ரோட்டு எங்கே போகுதுன்னு சொல்ல தெரியல. ஆனால் இந்த ரோட் வந்து இது வந்து இந்த சாவச்சேரிக்கும் நான் நினைக்கிறேன் கலிகை சந்திக்கும் இடையில் வர ரோட், சாவச்சேரிக்கும் கலிகை சந்திக்கும் இடையில் வர ரோட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ரோட்டில் வந்தீங்கன்னு சொல்லி சொன்னேன். இந்த சாவச்சேரி ரோட்டுக்கு வந்தீங்க, பருத்துறை பக்கம் இருந்து அல்லது நெல்லியடி பக்கம் இருந்து இந்த சாவச்சேரி ரோடு எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ரோட்லேயே போட் இருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த ஸ்ரீ தில்லையம்பல பிள்ளையார் ஆலயம்னு சொல்லி சின்ன போட் வந்து இந்த வர்றதுக்கான அடையாளமாக போட்டு கிடக்கு. மற்ற வந்து இந்த ரோட் வந்து ஃபுல்லாக காபேட்டில் இருக்குது. ஆனால் நைட்டோட கொஞ்சம் கவனமாக விடுங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் இடையில் வந்து அந்த பாலை வேலையில் வந்து பெண்டிங்கில் இருக்குது, இன்னும் முற்று பெறாமல் இடையில் வந்து பலகைகள் போட்டிருக்கு. அதுக்காண்டி இப்போ அதிவேகமாக வராதிங்க. காப்பேட் ரோட் உண்டு, அளவான வேகத்தில் வந்து நீங்கள் இந்த இடத்த வந்து வடிவாக பார்த்து தரிசிச்சுட்டு போகலாம். சம்பியன் பெற்றிருக்கல்ல, சம்பியன் இந்த இடத்துக்கு யாருக்குன்னா இந்த இடம் சரியாக இந்த கோயிலுக்கு எப்படி வாருது?
இப்போ நீங்கள் இதனால் இருந்து வாரீங்கன்னா இப்படி வந்தீங்க கனகாம்பள்ளி சந்தியால் வந்து கனகாம்பள்ளி சந்தியால் வந்து நேராக இங்கே கப்பூர் போகிற பாதை தானே அதால் நேராக வந்து அதில் திரும்ப வேண்டியேன் தில்லையம்பலம் பிள்ளையார் ஸ்ரீ தில்லையம்பலம் பிள்ளையார் கோயில் எந்த இடம் கரவட்டி அட்ரஸ் தான் கரவட்டியா கரவட்டி இந்த 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 மெயினாக வர ரோட்டுக்கு என்ன பேர் ஐயா அது சாவச்சேரி கரவட்டி சாவச்சேரி ரோட்டுக்கு வந்து அதில் போட் இருக்கு நம்ம முன்னுக்கு சரி இப்போ சொல்லுங்கள் உங்களை கோயிலை பற்றி வேலை சொல்லுங்க கோயிலை பற்றி கோயில் நல்ல சிறப்பாக நான் இருந்த காலத்தில் இருந்து இப்போ இருந்த காலம் இந்த காலம் இப்போ எனக்கு 78 எனக்கு எங்களோட மாமா தான் சொன்னார் இந்த கோயில் பெருமை இது எனக்கு அவர் சொன்னபடி எனக்கு நடக்குது எல்லா விஷயம் எனக்கு இப்போ வந்தாலும் நான் இந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் போவேன் அதோட 3ஆம் தினம் வந்துட்டேன் எனக்கு அடுத்த முறை இந்த முறை நேற்று செய்துட்டு தான் போகிறேன் எனக்கு நடந்து நேற்று சரிங்களா இல்லை சும்மா நான் பண்ணுறேன் இல்லை எனக்கு ஒரு சந்தோஷம் அதாவது நல்லூர் போகிறத விட பிள்ளையார்கிட்ட வந்துட்டு போகிறேன் எனக்கு பெரிய சந்தோஷம் உண்மையாக சொல்ல போனால் இது எனக்கு மனது சரியான திருப்தி எந்த கோயிலுக்கு போகாட்டையும் தில்லையம்பலம் பிள்ளையா கோயிலுக்கு வந்துட்டு போனால் பெரிய சந்தோஷம் நான் எனக்கு தெரிஞ்சதோட 3ஆம் தினம் 4 தினம் வந்துட்டேன் கோமில்ல கண் ஒரு மாதிரி பிரச்சனை சரி எப்படி நல்லா இருக்கும் எனக்கு திருப்பி காட்டும் நான் திருப்பி காட்டுறேன் எடுத்த அப்புறம் காட்டுறேன் எடுத்த அப்புறம் பிழைச்சா என்ன செய்வேன் திருப்பி எடுப்போம் இப்போ எடுக்கல ஐயா இப்போ எடுக்கிறேன் சும்மா ஐயாப்பா என் மோல் விடுற இல்லை சத்தியமாக படிக்கிறேன் மூத்த மோல் தேவடைக்கணும் குறவப்படைக்கணும் எடுக்க இல்லை என்றால் பேசுவோம் இப்போ நான் அதுக்கு இருக்கல இந்த கோயிலை பற்றி சொல்லுங்க ஏன்னா மாடாட்டுக்கா தான் இந்த கோயில் இதான் என்ன பிரச்சனை என்றாலும் சுவாமி இல்லாமல் இருந்தால் அதுக்கு நேர்ந்தா கட்டாயம் அந்த மாடு எழும்பி நல்ல இதாக இருக்கும் அவங்க என்ன ஒரு மாட்டுக்கு சுவாமி இல்லை டாக்டர் வந்து ஊசி எல்லாம் போட்டு அவையே சொல்லி போட்டு போனவே செத்து போமாண்டு ஆனால் நான் உடனே ஒரு 10 ரூபா காசு எடுத்து நேர்ந்து கட்டி விட்டேன் களத்தில் மாட்டின களத்தில் சீரத்தொண்டில் கட்டி போட்டு கட்டி முடிக்க போகிறவங்களும் மினிக்குது மாடு அதோட அந்த காசை காட்டுறீங்க அதை தானாக கலண்டு விழுந்து போச்சு நான் அவுக்கே இல்லை இப்போ வந்து நான் இப்போ மாடு கண்டுகின்ற உடனே அதுகின்ற பாலை கொண்டு வந்து இங்கே போங்க ஒவ்வொரு நாளும் கொடுக்குறதோ முதல் பாலை எடுத்து கொஞ்சம் வந்து கண்டு போட்டுருக்கு எந்த ரன்னிங்க 7 இப்போ இந்த கோயிலில் சிறப்பம்சங்களை பற்றி சொல்லுங்க அதுக்காண்டி தான் உங்களை பிடிச்சா நீங்கள் இந்த ஊரா இந்த இடமா பக்கத்துலையா ஓகே ஸோ இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கள் கோயில் இந்த சின்ன ஒரு கோயில் குடிசை அப்போ ஓகே அப்போ சிவப்பன் வந்து வண்டி மாடு அதெல்லாம் வந்து இந்த தண்ணி காலம் வந்து இங்கே பூஜை வளர்க்க வைக்கிறவ ஓகே அப்போ இந்த இராணுவம் வந்தது அதுக்கு இங்கே இடவரம்னு உங்களுக்கு இல்லை இயக்கம் அதில் சாணம் அப்போ போக்குவரத்தெல்லாம் காணாம் ரோடாவில் போகலாம் இப்படியே போய் இப்படி அங்கே போய் 10 பேர் போகலாம் அதில் களியை வந்து கொடியாகவும் வந்து எல்லாம் அப்புறம் சின்ன வளைச்சியாக வந்து பெருநாடும் தந்தை பகார பிள்ளையாரும் தானே விட்டார் வளைச்சி வந்துச்சு நான் அப்படியும் ஒரு 2012-13 வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன கதை இந்த கோயிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் இது வரைக்கும் இது எனக்கு இந்த வரலாறு ஒன்றும் தெரியாத மேலே சொல்லி அப்படி கதையும் கேள்விப்பட்டிருக்கேன் கணவர் சொல்லின்னு இந்த தோட்ட இதுக்குள்ள வயலுக்கு இருந்து வார வைக்கெல்லாம் புதுமையாக எல்லாம் செய்கிறான்னு சொல்லினோம் எனக்கு உண்மையில் வரலாறு ஒன்றும் தெரியாது அப்போ நீங்கள் எந்த காலம் இங்கே இருந்த நீங்கள் இங்கே நான் பாரு இப்போ கமம் மரி பண்ண பிறகு கமம் எனக்கு தந்தது இதுக்கு அந்த புள்ளியா கோயில் பக்கத்தில் எந்த இடம் இடத்த சொல்லுங்க முதல்ல எது இடத்த இந்த இடத்துக்கு என்ன பேர் இதோ இது என்ன கல்யாண சீதனம் காணியை வாங்கி போட்டுதான் தெரியாது என்ன எங்களே இது கரம்பான் அப்போ இந்த இடம் புள்ளியா கோயில் இதே சும்மா அந்த சிலம்பரம் பிள்ளையா கோயில் இந்த இடத்துல எப்படி விர காட்டுறது இங்க வர்றதுக்கு ஆக்களை இங்க எப்படி விர காட்டுறது வேற சொல்றது இந்த இடத்துக்கு வர இங்கயோ இங்க இந்த இதன்படியே சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களை சொல்லி அப்படி வரணும் ஐயா எவ்வளவுல இருந்து வர வேணும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதுதான் அந்த பிள்ளையாட்ட வாசல் நீங்கள் அந்த ரோட்டால சாவச்சி ரோட்டால அந்த போட்டை பார்த்து வந்தீங்கன்னு சொன்னால் அப்படி வந்து இவடத்துக்கு வந்து வரைக்கும் இந்த கோயில் தெரியும் தூரண்டு பார்க்க இந்த கோயில் தெரியுமேண்டா அவ்வளோத்துக்கு இந்த இடம் வழியாக இருக்குது அப்படியே உள்ளே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இதுலேயும் ஒரு போட் கிடக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ தில்லையம்பலம் பிள்ளையார் ஆலயம்
தான் தோன்றி பிள்ளையார்னு சொல்லி தான் தோன்றி பிள்ளையார் தான் தோன்றி ஈஸ்வரம் தான் தோன்றி ஈஸ்வரம்னு சொல்லி சொன்னால் தான் தோன்றி ஈஸ்வரம்னு சொல்லி இருக்கு ஒக்கடி சொல்லல. அதை விடுங்க, தான் தோன்றி என்றது வந்து தானாக வாருது. இப்போ நாங்கள் வந்து சிலையாக வைக்காமல் இந்த கோயிலிൻ്റെ இந்த சிலை வந்து தானாக உருவாகிருக்கும். அந்த மாதிரி வரலாறு இருக்கபடியாக தான் இதை தான் தோன்றி பிள்ளையார்னு சொல்லி அப்போ வந்து போட்டிருக்கணும். இப்படியான ஆலயங்கள் வந்து இலங்கையில் மிக குறைவாக தான் இருக்கும். ஏன்னா மன்னரால் கட்டப்பட்டது, மற்ற ஏதாவது ஊர் மக்களால் கட்டப்பட்டது, இந்த மாதிரி கோயிலெலாம் இந்த மாதிரி வரலாறுகள்லாம் இங்கே நிறைய கோயில்களுக்கு இருக்கும். ஆனால் இந்த கோயிலை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது மிகவும் அற்புதமாக இருக்கும். அது வந்து போட்லேயே வழியாக போட்டிருக்கோம், இது தான் தோன்றி பிள்ளையார்னு சொல்லி. இந்த தில்லம்பிள்ளை பிள்ளையாருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வரலாறு எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த வரலாறுன்றவரை நான் கேள்விப்பட்ட கதைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், புனை கதைகளாக இருக்கலாம், இல்லை மரவழி ஆக்களுக்கு காய்ச்சி வந்துருக்கலாம். அது எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், இந்த மாடுகள் அதான் இதான் இது வந்து பெரிய ரோட் தான். இந்த வழிகளுக்கான முந்தி போய்க்கு இந்த மாடுகளுக்கு வருத்தங்கள் வரும், அல்லது இந்த மாடுகளுக்கு பேச்சுன்னு சொல்லி சொன்னால் இந்த கோயிலில் வந்து கும்பிட்டுட்டு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், கோயிலை வந்து கும்பிட்டு இந்த ரிலாக்ஸ் ஆகினோம். ரிலாக்ஸ் ஆகிறேன்னு சொன்னால் என்ன சொல்ல மடம் இருக்குது, இதில் முந்தி படுத்திருந்து கொட்டில் ஆக்கள் இருந்து காய்ச்சி போட்டு இங்கால போகிறவ. அதே மாதிரி இங்கே வர்ற இந்த மாடலுக்கு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு பிறகு வந்து அந்த வருத்தம் வந்து நீங்குது. இந்த கோயில்கிட்ட முதலாவது பெரிய நம்பிக்கை. இந்த எனக்கு தெரிஞ்சு நிறைய ஊரில் நான் போன முறை வரைக்கும் அராளி எங்கேயோ இடங்கள்ல இருந்து நான் என்ன செஞ்சோன்னு சொல்லி சொன்னால், இந்த கோயிலுக்கு வந்து வழிபாடுகள் நேர்த்திகளை செய்யணும். இது வருத்தம் வரைக்கும் நேர்த்திருப்போம். இந்த மாடு இந்த பசு வந்து நல்லபடியாக கன்று போட்டால், பசு கன்று போட்டு இந்த மாடு வந்து நல்லபடியாக பசு கன்று போட்டால் நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பாவனுக்கு தான் தருவேன், அல்லது அந்த மாதிரி நேர்த்தியில் வச்சு இங்கே வந்து நிறைய பேர் வந்து தங்களை நேர்த்திகளை வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த பல கால்நடைகளை தாண்டியும் மனிதர்களுக்கு இடையிலையும் வந்து இந்த கோயில் வந்து மிகவும் நம்பிக்கை உள்ள ஒரு கோயிலாக இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால், இங்கே நிறைய பேர் வந்து தங்கள் நேர்த்திகள் வந்து நடந்ததுக்கு பிறகு வந்து நேர்த்திக்கடன்களை வைப்பினம், இப்படி எனக்கு இது நடந்தால் இது செய்யணும் அப்படி செய்யணும்னு வச்சுட்டு பிற்காலத்தில் அந்த அது வந்து வெற்றி பெறைக்கு அது வந்து நடைபெறைக்கு நடக்கும்னு சொல்லி சொன்னால், இந்த கோயிலில் வந்து நிறைய பேர் இப்போவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இந்த கோயிலில் வந்து பூஜை செய்கிறது, நிறைய பேர் வந்து இந்த பொங்கல், இந்த மோதகங்கள், இதுகள் சோறு அவிக்கிறது, பொங்கல்கள்னு சொல்லி நிறைய விஷயம் வந்து இந்த கோயில் நடக்கிறத நீங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் அந்த பூசை வரங்க அந்த வீடியோஸாக காட்டுறேன். முன்னால் காட்டுவதுலேருந்து வரேன். உன்னாலே கேட்டு வேண்டாம். நீங்கள் அப்படி அச்சு வெளிக்கு வாருங்கோ. அச்சு வெளிக்கு வந்து நேடுக இங்கே வரணும், வெள்ளைக்கு வரணும். வெள்ளைக்கு வந்து மண்டான் ரோடு வருது, பருத்தரை போம்பிட்டு அங்கே போகாமல் மண்டான் ரோட்டுக்கு வரும். மண்டான் ரோட்டுக்கு வர ஆயிரத்தி சந்தி என்ன சந்தி இதில் வரும் ஆயிரத்தி சந்தியில இருந்து தெற்கு புறமாக இப்படி திரும்பி வந்து இதில் ஒரு வைரோவில் ஒன்று இருக்கு. அந்த வைரோவில் அதில் இந்த இதே மாதிரி போட் இருக்கு, குட்டி சின்ன அப்படியே திரும்ப அந்த போட்டின்படியே இதில் போட் இருக்கு. அவ்வளோ நீங்கள் இந்த கோயிலுக்கு நானே வர வேணும். இந்த கோயிலுக்கு நானே வர வேணும். என்ன சிறப்பம்சம் இருக்கு அப்படி கோயிலில் என்ன ஜதாஞ்சன ஒரு நம்பிக்கையான பிள்ளையார் நேர்த்திக்கடன் செய்தால் அது கருத்து அது கோயிலுக்கு ஆக்கள் நேர்ந்து விடையில கோயிலுக்கு கண்டு கொண்டு வந்து போன்று ரெண்டை விட்டால் அதிலிருந்து உருவாகப்பட்ட மாடு தான் இதுகளெல்லாம். அதுக்கெல்லாம் ஒரு ஆள் நிற்கிறேன். அதை சுற்றி அதுக்குள்ளே என்ன நடக்குமோ அவ்வளோ செய்யணும். ஆனால் அதை தாண்டி வெளியில் போக மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சிறப்பம்சம் கோயிலான இது. இந்த கோயிலுக்கு நிதி வசதிகள் போதுமானதாக இருக்கா தெரியாது. ஆனால் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்று மதில்கள் கட்டி, இந்த கிணறுகள் கட்டி, இங்கே வர்ற ஆக்களுக்கு தேவையான விஷயங்கள், இது தண்ணி, இந்த மோட்டர், இந்த வசதிகள் எல்லாம் இந்த கோயிலில் இருக்குது. ஆனாலுமே அந்த என்ன சொல்கிற காசு வந்தாலுமே இந்த கோயிலுக்கு இதுதான் இவ்வளவுதான். இதை தாண்டி இந்த அளவை தாண்டி அவங்க மாற மாட்டோம். இதுக்கு ஒரு சொல்லி இதை பற்றி ஒரு விஷயங்கள் வந்து முதல் கேள்விப்பட்டேன். சரி, இப்போ யாராச்சும் அதுக்கேற்ற மாதிரி ஆக்களை வச்சுன்னு சொல்லி சொன்னால் நான் அந்த விஷயங்களை வழங்கப்படுத்துகிறேன். இந்த கோயில் எனக்கு இந்த கோயிலை பற்றி நான் முதல் வரைக்கும் எனக்கு எப்படி சொன்னேன்னு சொன்னால், இந்த மாடு வளர்ப்பினம் அதுக்கு இந்த கோயில் கொஞ்சம் ஃபேமஸாக நல்லா தெரியுமா இந்த கோயில்? அதே நான் அப்படி அது அதில் பிள்ளையாட்ட உதவி இந்த மாடுகளுக்கு அந்த பிரச்சனைன்னு இங்கே வந்து ஐயரு சொல்லி திருநூறு சந்தங்களை போட்டு கொண்டை காட்டி விட்டால் அந்த மாடு பிரச்சனை வராது. என்ன சிறப்பம்சம் இருக்குது இங்கே வர்றதுக்கு? அது சொன்னால் தானே வருகிறோம் மக்கள். ஆவணி சைட்டு என்று திருவிழா இருக்குது, அதுக்கு வருவிடும். ஆவணி சவுத்துக்கு நான் நோமலாக இப்போ வருகிறோம். ஐயா இந்த டேட் என்றாலும் ஐயா என்ற நம்பர் இருக்குல்லோ, அந்த நம்பரை எடுத்து நீங்கள் ஐயாவோட போனில் கதைங்க. ஐயா நித்திரை இல்லாமல் அடிப்போம். ஐயாவுக்கு நித்திரை இல்லாமல் மாறி மாறி கால் பண்ணுவோம். ஐயாவுக்கு அங்கேருந்து அடிக்க ஐயா கதைக்கும். எந்தெந்த ஊரில் நீங்கள் இங்கே வரீனம், எந்தெந்த இடங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு வரீனம்? தெரியுமா? சின்ன கோயிலாக எல்லாம் தெரியுமா? இவர்
இந்த மாடுகள் பிரச்சனை இங்கே உணர்ந்து சோப்படுறோம். அதனால் நம்பிக்கையில் இவ்வளோ சேஷத்துலேருந்து வெளிதானே ஒரு சாமானும் ஒரு சாமானும் கிடக்காது. கடல் வந்து கொண்டு வருவாங்க. இங்கேன்னு போகல. அப்போ அவர் விடார் அப்படி இருக்க நடந்து 3 பேர் வந்தவங்க வந்து அப்போ கொட்டிருந்தாங்க. ஒன்று மூலத்தானம் தின்ன நகைகள் இருந்தது. அப்போ கலெக்டர்களெல்லாம் திட்டம் போட்டாங்க. திட்டம் போட்டவுடனே பிள்ளையார் அவருக்கு அறிவிச்சுக்கிறார் ஐயருக்கு இப்படி எங்களை உடைக்கிறதுக்கு 3 பேர் வந்துக்கணும். ஆக்களை கந்தரியா அப்படி ஆக்களை எல்லாம் இறுதி கிடக்கு இங்கே 3 பேர் இருக்கணும். இப்படி முட்டுக்காலில் அவை கொண்டு இங்கே செய்ய வேண்டாம். பிறம்படுத்த உணர்ந்து தண்ணி ஊற்றி போட்டு கொடுக்க அவங்கள ஓடுவாங்க. அப்போ அதோட அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. அது அப்படி ஒரு நம்பிக்கையான தெய்வம். ஆனால் எனக்கு சரியான நம்பிக்கை. நான் என் ஃப்ரெண்டுக்கு கூட சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு மடிச்சு காய்ச்சி நான் அதான் ஒரு வாரம் 2000 வேறு தெரிய இல்லை. ஆனால் எனக்கு சரியான நம்பிக்கை. நீங்களும் வந்தால் இந்த தில்லியம்பலம் பிள்ளையாரில் வந்துட்டு கும்பிட்டுட்டு நீங்களே என்னென்ன உங்களை செய்ய வேண்டிய செய்துட்டு போங்க. சத்தியமாக மனதில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ என்ன பொறுத்த மட்டும் 100% நடக்கும் உங்களுக்கு. கிட்ட வந்தீங்கன்னா சவுண்ட் வரும். மைக் இங்கே இருக்கு. கிட்ட நான் வீடியோ உங்களை காட்டுறேன். சின்னல்ல அந்த இதுக்கு முன்ன ஒரு ஐயா இருந்த ஒரு கட்டர் வண்டியர் அவர் இருந்து அவர் களவெடுக்க வந்து அவர் கந்தரியா வந்து அவருக்கு கூட கனகப்பட்டு அவர் வந்து தான் இந்த கந்தரியா உங்களை வீடியோ எடுக்கலாம். உங்களை சேர்த்து ஆளு பெரிய பரவாயில்ல வயசு வருது. அப்போ சொல்லுங்க. பிறகு என்ன அந்த பிறகு ஐயா வந்து அது மட்டும் தான் தெரியும். வேற கதை தெரியும். அந்த கதை வேறு சொன்னவர். அப்போ அது உண்மையாயிட்டு என்ன 2 முறை சொல்றீங்க அந்த கதையை. அதை விட வேறு என்ன நாங்கள் வந்து சின்ன வயதில் வண்டில் தான் பாருனாங்க. வண்டில் கூடார வண்டில்லாம் நீங்க வார இது என்னங்க இந்த பூனவரி வன்னி கிளிநொச்சியில இருந்து கூட வாராங்க. சகல இடத்திலும் பெருக்கணும். ஆனால் அந்த தீனா குறியில் சகல இடம் மாடு நிற்கிது. பூனேரியில் கூட நிற்கிது தீனா குறியில். என்னென்னா இந்த கோயிலின் பேரை வச்சா அந்த பட்டி பெருகும் ரெண்டதுக்கு. அப்படி தீனா குறி சுட்டு தீனா குறியில் பூனேரியில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பட்டி நிற்கிது. வேறு எப்படியா நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? கோயிலை பற்றி எனக்கு இவ்வளவு தான் தெரியும். கோயில் வந்தது அது எனக்கு தெரியும். அப்போ நான் இங்கே படித்த காலத்திலே வேலையாகி கொஞ்சம் டிலே பண்ணுவேன். அவ்வளோதான். கோயிலை பற்றி புலிஸ் எக்யூஷன் எனக்கு யாராவது ஒன்று தெரியாது. இது உருவாகினதுன்னு தெரியும். நான் இப்போ வந்து ஒரு வருஷத்துக்குள்ள பிறகு குழவி கூடும் அதில் பெரிய குழாவிகள். அப்போ நாங்கள் வந்துட்டோம். வந்தோடனே அப்போ இப்படி பெருசாக இல்லை, சின்ன இது. அப்போ குழாவே குத்து தொடங்கிடுது. எனக்கு குத்து ஐயர் குத்து ஐயர் என்ன இன்றைக்கு பூஜை வைக்கலாது, நீ நேரம் பூட்டி ஓடும். நானும் போகிறோம். பூட்டிட்டு நாங்கள் போயிட்டோம். இப்போ அங்கே அந்த சந்தி என்ன சந்தி? அந்த பிள்ளையார் சந்தி. அது பிராணி சந்தி. அதில் 3 நாள் இங்கே வந்திருக்கு. மிளகுண்ட அதுக்கு சொன்னேன், இப்படியா பிரச்சனை இருந்தோச்சு எங்கே குத்துது குழாவியான்ட்டு. நீ பேக்காட்ட வேண்டாம், நீ அங்கே திரும்பி பயந்து பாராவோல ரெண்டு இங்கே வந்திருக்கணும். இங்கே வந்தோன்னே தலை குத்திதெல்லாம் குத்தி அக்கப்படுக்கிற போட்டாச்சு. அப்போ எங்களுக்கு 2 மணிக்கு நேரத்தில் வந்து நாங்கள் ஆட்டோவில் வந்து அகலேற்றி கொண்டு போய் மங்கி ஆட்டோவில் ஓட்டும் ஒரு மாதம் மட்டும் வந்தான். அது பிறகு பிள்ளையார் நினைச்சு அது சிவப்பாட்டு போகுது. வேற என்ன ஐயா, வேற என்னால இவ்வளவு சொல்லிடுறேன் என்னையா நான் கேட்டது கடைசி வரைக்கும் சொல்லிடுறேன். நான் கோயிலில் என்ன இருக்குன்னு கோயிலை தவிர மிச்சம் எல்லா கதையும் வந்துட்டு
கோயிலை கேட்டு எடுக்கிறது இது வேண்டியன்னா அதுவும் தெரிஞ்ச இதில் வரவிருக்கணும். சரி. அவருக்கு சில நேரம் விளங்கிது. இப்போ டக்கண்டு கீழாதீங்க. இப்போ நீங்கள் சொல்ல வந்தீங்க விஷயத்தை இப்போ நான் இடையில வந்துட்டோம் போகிறேன். வண்டி மாட்டில் வந்து வந்து தான் முந்தி நாங்கள் தூங்குறாங்க வாங்கி போதா வச்சு போடுறாங்க. சின்ன வயது அந்த 10-12 வயசு. அப்போ இவ்வளோ காலம் நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குங்க. நிறைய இது அடிப்படையில் வந்து ஒரு வரியம் பாருங்க, ஒவ்வொரு வருஷம் பாருங்க, ஒரு வரியம் ஒரு வேண்டாலும் பெறாமல். ஆனால் இதுக்கு செய்யாம விட்டால் எங்களுக்கு ஏதோ ஒரு அருள் காட்டும். எங்களுக்கு என்னன்னா எங்கள் மாடுகளுக்கு வருத்தம். மாடுகள் அதுகளுக்கெல்லாம் வருத்தமாக தான். பட்டி மாடு வளர்க்குறீங்க. அப்புறம் எங்கே வளர்க்குறீங்க? சாவச்சேரிலேருந்து. உங்களுக்கு பக்கத்தில் புறம் என்ன? அப்போ இந்த இடத்துக்கு என்ன பேர் சரியா? இந்த இடத்துக்கு இந்த இடம் வந்து தில்லியம்பல பிள்ளையா கோயில் அடிக்காண்டு தான் இந்த இடம் தான். தில்லியம்பல பிள்ளையார் ரெண்டு தெரியும். ஆனால் இது இவ்வளத்துக்கு என்ன இடம்னு எங்களுக்கு தெரியும். சின்ன வயசுலேருந்து வாங்க எல்லாம் அடிக்கும். புதுசாக வர இடம் சொல்லுன்னா உடனே உடஞ்சி தெரியாது கோவில் என்ன உருவாயினது உருவாயினது அது என்னது. ஐயா நல்லா ரீப்ளே எடுக்கிறீர்கள் எப்படிதான் செய் அதான் கவர்மெண்ட் கொண்டு போயிடும். ஐயா உள்ளுக்கு நான் நான் செய்தது ஏடுகள் ஒரு விதமான பலதும் செய்யலை. எத்தனையோ இதில் இருந்து நான் தப்பித்தான் இருக்கேன். 83ஆம் ஆண்டு கோயிலை பற்றி இல்லை. ஐயா 83ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நாங்கள் வெள்ளபத்தை எனக்கு அது எனக்கு கோயிலை பற்றி மட்டும் சொல்லுங்க. புரியல ஒன்றும் இல்லை தென்மராட்சி தென்மராட்சி சேர்ந்தது பெரிய இடம் தான் என்ன. சரி, நன்றி நன்றி. எனக்கு ஐயா அவரு தெரியாதுன்னு தெரிஞ்சவே கேளுங்க ஐயா. இவருக்கு தெரியும் பக்கத்தில் ஒரு 1 மைலுக்குள்ளான் இவர் வந்து அழைத்து சந்தையை பக்கத்தில். எனக்கு அது தூரம் 2 மைல். 1 மைல் கூட ரீப்பில் உங்களுக்கு இது தேவையாண்டால் நாளைக்கு வரும் உருவா. அப்போ ஐயாவோட ஐயா கதைக்க மாட்டார். என்ன நேரங்களில் பூசை நடக்கலாம்? 12 மணி தான். ஒவ்வொரு நாளும் 12 மணி நடக்கும். அதை வேறு பூசை இல்லை. அதை விட மறுபடி தினவழியில் அந்த இது ஒரு திருவாதிரி கொண்டு நான் வந்தேன். திருவாதிரி வண்டி சொல்லி சாமி எல்லாம் சுற்றி பெரியதான் நடந்தது. அந்த நீங்கள் பார்த்த காலத்துல கோயில் இந்த வடிவம் கோயில் இந்த வடிவமாக தான் இருந்தது. ஆனால் இந்த மூலஸ்தானம் தான் இந்த வடிவம். பேந்திஞ்சாலைஞ்சாலே பெருக்கு மூலஸ்தானத்தின் அளவு மாத்திரையில் அங்கே இருக்க மடமா பூசா வந்துன்றீங்க. அந்த மடம் தான் புதுசாக முந்தைய வரைக்கும் இது மட்டும்தான். சரி, நன்றி. ஓஹோ, அது நான் செய்வோம். இங்கே ஒரு அவர் இருக்கிறனால தான் இந்த கடை ஒன்றும் போகிறதில்ல. இந்த வெளியில் ஒரு ஜமானம் கூட கொண்டு விடுவாங்க. சரி ஐயா, நன்றி. உங்களோட பேர் என்ன? என்ன பண்ணுது? சரி ஐயா, நன்றியா. ஐயா
Om Gam Bharat Chandraya
ஓம் நாம் பாகிரமுதாய் மக ஓம் நாம் நேரம்பாய் மக ஓம் நாம் விசனபுவாய் மக ஓம் நாம் சோர்பகவாய் மக ஓம் நாம் மரகணப ஓகே வியூவர்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதில் வந்து நான் நிறைய விஷயங்கள் தான் சொல்லியிருக்கேன். இந்த கோயிலை பற்றின விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி நான் நிறைய வீடியோ எடுக்க ட்ரை பண்ணினா நான் கதைக்க வைக்கப்படுறாங்க சரியா. அதில் வந்து எனக்கு சரியான விஷயங்கள் வந்து எனக்கு கிடைக்கும். நான் ஓரளவு கதைக்கக்கூடிய ஆட்கள் நான் கேட்ட இடத்துல ஓமெண்ட்டு சொன்னாக்கள் மட்டும் தான் எடுத்துறேன். வழக்கட்டாயமாக அவங்க செய்ய இது பண்ணுறது நான் எடுக்க விரும்பவும் இல்லை, நான் எடுக்கவும் இல்லை. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். இந்த கோயில் நம்பிக்கை அதிகம் உள்ள ஆட்களுக்கு வந்து தயவு செய்து அனுப்புங்க. அவங்களும் இங்கே வந்து அந்த பயணப்படட்டும். ஏன்னா நம்பிக்கை இல்லாத இதை பெருசாக பார்த்து இதை பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்பிக்கை உள்ள எல்லாருக்கும் அனுப்புங்க. மறக்காமல் இந்த கோயிலுக்கு உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு வந்துட்டு போங்க. உங்கள் நேர்த்திக்கடனை வச்சு இந்த கோயில் என்ன சிறப்பம்சம் இருக்குன்றது நீங்களும் அதனை பயணப்பட்டுக் கொள்ளுங்கள். பாய்.